நிறைய பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறது என்னதுன்னா ஃபிளாட் நிப்பிள். இந்த ஃபிளாட் நிப்பிள் வந்து எதனால வருது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இருக்கும். அதை பிரெக்னன்சி அப்பயே நம்ம பார்த்து கொஞ்சம் ட்ரீட் பண்ணிட்டோம்னா பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நிப்பிள் வந்து யூஸ்வலா எலிவேட் ஆகி மேல இருக்கும். அப்படி இல்லாம ஸ்கின்னோட ஸ்கின்னா மர்ஜ் ஆகிருக்கிறதா ஃபிளாட் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபீடிங் பண்ணும்பொழுது அந்த பேபியால பிடிச்சி இழுத்து குடிக்க முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல நிப்பிள் புல்லர் அப்படின்னு விற்கும். அதை வாங்கி நம்ம அதை வந்து புல் பண்ணி அந்த நிப்பிளை வெளியே எடுத்து விட்டுட்டே இருந்தோம்னா, அதாவது பிரெக்னன்சி டைம்ல இருந்தும் விடலாம், இல்ல அது தெரியாம விட்டுட்டோம் ஆஃப்டர் பர்த் அப்பதான் தெரியுது அப்படின்னாலும் அப்பயும் நம்ம சும்மா இருக்கிற நேரத்திலேயே நம்ம அந்த மாதிரி புல் பண்ணி விட்டோம்னாக்கா அந்த நிப்பிள் வந்து வெளியில வந்துடும். அப்புறம் பேபி ஃபீட் பண்ண வந்து அந்த நிப்பிள் வந்து வெளியில வந்துடும். இதுக்கு நிறைய பேர் சஃபர் ஆறாங்க. சம்டைம்ஸ் வந்து அப்படி அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு விற்கிது பிளாஸ்டிக்ல. அதை வந்து மேல வச்சும் ஃபீட் பண்ணலாம். அப்படி ஃபீட் பண்ணாலும் ஃபிளாட் நிப்பிள்ல நல்ல செக்ரீஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்லியரா நல்லா குடிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நிப்பிள் வந்து வெளியே வந்தோடனே வந்து சாதாரணமாவே குடிக்க வைக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்.